ஒரு கோவிலில் கடவுளை முழுவதுமாக ஒரே பார்வையில் பார்க்க முடியாது என்றால் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் உண்மை. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கும் மகாவிஷ்ணுவை 3 கதவுகள் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். ஏன் இப்படி தெரியுமா? அதன் பின்னால் இருக்கிறது ஒரு அதிசய வரலாறு. இந்த கோவிலில் உள்ள பெருமாள் சாதாரண சிலையல்ல. அவர் 18 அடி நீளமான அனந்த சயன திருமேனி. இந்த மூர்த்தி கல்லால் செய்யப்படவில்லை, உலோகத்தால் செய்யப்படவில்லை. இது உருவாக்கப்பட்டது ஒரு ரகசிய முறையில். கட்டு சர்க்கரை யோகம். 12008 புனித சாலி கிராமங்கள் நேபாளத்தின் காந்தகி நதியிலிருந்து கொண்டுவரப்பட்டவை. மர்ம மூலிகை கலவையால் ஒன்றிணைக்கப்பட்டவை. தண்ணீர் பட்டால் சேதம். அதனால்தான் மூலவருக்கு ஒருபோதும் அபிஷேகம் செய்யப்படாது. இந்த பெருமாள் திருவனந்தபுரம் எப்படி வந்தார்? இந்த கதையின் தொடக்கம் வடகேரளா. ஒரு மகான் வில்வமங்கலம் சுவாமியார் மகாவிஷ்ணுவை நேரில் காண தவம் செய்தார். ஒரு நாள் அந்த குழந்தை ஒரு குறும்பு குழந்தையாக வந்தது. அவர் சொன்னார், நான் உங்களுடன் இருப்பேன், ஆனால் என்னை திட்டக்கூடாது. சுவாமியார் சம்மதித்தார். அந்த குழந்தை தினமும் குறும்பு செய்தது. சுவாமியார் பொறுத்தார். ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தை ஒரு புனித சாலி கிராமத்தை வாயில் போட்டது. அதை பார்த்த சுவாமியார் கோபத்தில், உண்ணி, சின்ன கண்ணா, தொந்தரவு செய்யாமலிரு என்று கூறி அவனை திட்டினார். அந்த நொடி குழந்தை மறைந்தது. மறைவதற்கு முன் சொன்னது, என்னை மீண்டும் காண வேண்டுமென்றால் அனந்தங்காடு வாருங்கள். சுவாமியார் அங்கேயே நின்றார். கண்ணீர் வழிந்தது. அவருக்கு புரிந்தது, அவர் திட்டியது ஒரு சாதாரண குழந்தையல்ல, மகாவிஷ்ணுவே. உடைந்த மனதுடன் சுவாமியார் தெற்கே நடந்தார். ஒரு புவையர் பெண் உதவியால் அவர் அந்த மர்மக்காடு அனந்தங்காடு சென்றடைந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி, அந்த குறும்பு குழந்தை ஒரு பெரிய இலுப்பை மரத்துக்குள் நுழைந்தது. மரம் கீழே விழுந்தது. அது மாறியது அண்டத்தை நிரப்பும் அளவுக்கு பெரிய அனந்த சயன பெருமாளாக. அவ்வளவு பெரிய திருமேனியை சுவாமியார் முழுவதுமாக பார்க்க முடியவில்லை. அவர் வேண்டினார், இறைவா, எனக்கு தரிசிக்க சுருங்கி அருளுங்கள். பெருமாள் உருவத்தை சுருக்கினார். ஆனால் மரங்கள் இடையூறு செய்ததால் அவர் 3 பகுதிகளாக மட்டுமே காணப்பட்டார். தலை, நாபி, திருவடி. இந்த தரிசனத்தை நினைவு கூற இன்றும் கோவிலில் 3 கதவுகள். முதல் கதவு தலை, தெய்வீக சக்தி. 2ஆம் கதவு நாபி, பிரம்மா தோன்றும் இடம், படைப்பு. 3ஆம் கதவு திருவடி, பாதுகாப்பு, பக்தனின் சரணாகதி. 1750ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் ஒரு அதிசய முடிவெடுத்தார். அவர் தனது கிரீடம், வாள், ராஜ்யம் அனைத்தையும் பத்மநாப சுவாமிக்கே சமர்ப்பித்தார். அதன்பின் அவர் ராஜா அல்ல, பத்மநாபதாசன். பத்மநாப சுவாமி கோவில் செல்வத்தால் புகழ்பெற்ற இடமல்ல. இது பக்தி, சரணாகதி, தெய்வீக அருள் இவை உயிருடன் இருக்கும் இடம். ஒரு நாள் நீங்கள் அந்த 3 கதவுகள் வழியாக தரிசனம் செய்யும் போது அது பார்வை மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். ஓம் நமோ நாராயணாய.